ஹாய், திஸ் இஸ் டாக்டர் உஷா நந்தினி, சைக்கியாட்ரிஸ்ட் ஃப்ரம் தஞ்சாவூர். இன்னைக்கு வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே. இந்த வருஷத்துலேருந்து அடுத்த 3 வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தோம்னா, சேஞ்சிங் த நரேட்டிவ் ஆன் சூசைட். சூசைட் அப்படின்றது ஒரு ப்ரிவென்டபிளான விஷயம், தடுக்கக்கூடிய விஷயம். அந்த உலகத்திலேயே நிறைய வார், நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், நிறைய கொலைகள், இதுல எல்லாம் சாகிறத விட தன்னைத்தானே கொலை பண்ணிட்டு சூசைட் பண்ணி சாகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்லப்படுது. ஆனா இது ரொம்ப ப்ரிவென்டபிளான விஷயம். எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னா, தற்கொலை எண்ணங்கள் வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம வந்து ரீசோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு சூசைட் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, சைக்கியாட்ரிஸ்ட் அப்ரோச் பண்ணலாம், சைக்காலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணலாம், கவுன்சிலர் அப்ரோச் பண்ணலாம். இல்லை என்கிட்ட கூட பேசு, நான் நாளைக்கு உன்னை கவுன்சிலர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் சப்போர்ட் சீக் பண்றதுக்கு. கம்யூனிட்டி லெவல்ல வந்து ஒருத்தவங்க வந்து வித்ட்ரானா இருக்காங்க, எல்லா சொத்தையும் வித்துட்டு இல்ல எல்லா உயிரெல்லாம் எழுதி வச்சுட்டு சாகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இருக்காங்கன்னா, அவங்கள அந்த அந்த தெருவில் இருக்கிறவங்க, அந்த ஊர்ல இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்குள்ள கம்யூனிட்டி இன்டெகிரேஷன்ன்றது இருக்கணும். வார்னிங் சைன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க தற்கொலையை பத்தி அப்பப்ப பேசுறாங்க, நான் ஏன் வாழணும்னு இருக்கேன், பேசாம செத்துடலாம்னு தோணுது அப்படின்னு பேசுறவங்கள நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க, சும்மா வந்து த்ரெட்டன் பண்றதுக்கு சொல்றாங்கன்னு இல்லாம அது புலி வருது கதை மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றப்போ நமக்கு தோணும், முன்னாடியே சொன்னாங்கல்ல, நம்ம யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அதை பத்தி தான் பேசணும். ஸ்கூல்ல இல்ல ஒர்க் பிளேஸ்ல ஒரு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் குரூப் கிரியேட் பண்ணணும். நம்மளே பார்த்துக்கணும், நம்ம மனசு ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஏற்படாம பார்த்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லயும் நம்ம கொஞ்சம் இன்வால்வ்டா இருக்கணும். இந்த மாதிரி தற்கொலையை தவிர்க்கிறதுக்கான வழிகள் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சூசைட் கவுண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களோட குடும்பம், அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்களோட தற்கொலை எண்ணங்களை அவங்களே மாத்திக்குவாங்க. அவங்க தற்கொலை எண்ணங்கள் அதிகமா இருக்கும்போது இதெல்லாம் சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான எண்ணமும் குறையும். இதை பத்தியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். வேற ஏதாவது இதை பத்தின கன்சர்ன்ஸ் இருந்தா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு மீ. தேங்க்யூ.